أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அகல் போரில் ஏற்பட்ட சூழ்நிலைகளை குறித்து ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எடுத்து கூறியுள்ளார்கள் என்று கடந்த குதுபாவில் நான் கூறியிருந்தேன். அதன் விபரத்தை தற்போது கூறுகிறேன். ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், மதீனாவின் பெரும் பகுதி அகல் மூலமாக பாதுகாக்கப்பட்டிருந்தது. இன்னொரு புறம் சில மலைக்குன்றுகளும் சில உறுதியான வீடுகளும் சில தோட்டங்களும் இருந்தன. ஆகவே காஃபிர்களின் படையால் திடீர் தாக்குதல் நடத்த முடியாமல் இருந்தது. ஆகவே காஃபிர்கள் ஆலோசனை செய்து ஒரு தீர்மானத்திற்கு வந்திருந்தார்கள். அது என்னவென்றால், மதீனாவில் எஞ்சியிருக்கின்ற யூதர்களின் மூன்றாவது கோத்திரமான பனு குரைதாவை எவ்வகையிலாவது தம்முடன் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அதன் மூலமாக மதீனா நகரை சென்றடைவதற்கான வழி திறக்கப்பட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். நாடு கடத்தப்பட்டிருந்த பனு நசீர் கோத்திரத்தின் தலைவனான ஹுயை பின் அக்தபின் சதித்திட்டத்தின் காரணமாக முழு அரேபியாவும் ஒன்றிணைந்து மதீனாவின் மீது தாக்குதல் நடத்த வந்திருந்தது. ஆகவே ஆலோசனைக்கு பிறகு காஃபிர்களின் படை தளபதியான அபு சுஃபியான் அவர்கள் ஹுயை பின் அக்தபிடம் பனு குரைதாவை எவ்வகையிலாவது நம்முடன் இடையச் செய்துவிட வேண்டும் என்று கூறி அவனை அதற்காக நியமித்திருந்தார்கள். ஆகவே ஹுயை பின் அக்தபு யூதர்களின் கோட்டைகளை நோக்கி சென்றான். அவன் பனு குரைதாவுடைய தலைவர்களை சந்திக்க விரும்பினான். ஆரம்பத்தில் பனு குரைதாவுடைய தலைவர்கள் அவனை சந்திக்க மறுத்துவிட்டார்கள். இந்நேரம் முழு அரேபியாவும் முஸ்லிம்களை அழிப்பதற்காக வந்துள்ளது. இந்த குடியிருப்பு முழு அரேபியாவையும் எவ்வகையிலும் எதிர்கொள்ள முடியாது. இப்போது முஸ்லிம்களுக்கு எதிராக நிற்கின்ற இந்த படை, இன்னும் கூறுவதென்றால் இது படை கிடையாது, மாறாக ஆக்ரோஷமாக எழுகின்ற கடல் என்று கூற வேண்டும் என்று அவர்களுக்கு ஹுயை பின் அக்தப் புரிய வைத்தான். இவ்விஷயங்களின் காரணமாக அவன் பனு குரைதாவை இறுதியில் துரோகம் செய்வதற்கும் ஒப்பந்தத்தை முறிப்பதற்கும் ஒப்புக்கொள்ள செய்துவிட்டான். இறுதியில் என்ன தீர்மானிக்கப்பட்டது என்றால், காஃபிர்களின் படை முன்பக்கமாக அகலை தாண்டி வருவதற்கு முயற்சி செய்யும் என்றும் அகலை தாண்டுவதில் அவர்களுக்கு வெற்றி கிடைத்துவிட்டால் முஸ்லிம் பெண்களும் குழந்தைகளும் இருக்கின்ற மதீனாவின் இன்னொரு பகுதியின் மீது பனு குரைதா தாக்குதல் நடத்த வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. பனு குரைதாவின் மீது இருந்த நம்பிக்கையின் காரணமாக முஸ்லிம் பெண்களும் குழந்தைகளும் பாதுகாக்கப்படாமல் விடப்பட்டிருந்தார்கள். இவ்வாறு அங்கு தாக்குதல் நடத்தப்பட்டால் முஸ்லிம்களின் எதிர்க்கின்ற ஆற்றல் முற்றிலும் நசுக்கப்பட்டுவிடும். ஒரே நொடியில் முஸ்லிம் ஆண்கள், முஸ்லிம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் அனைவரும் கொல்லப்பட்டு விடுவார்கள். இந்த திட்டத்தில் காஃபிர்களுக்கு கொஞ்சம் வெற்றி கிடைத்திருந்தாலும் கூட முஸ்லிம்களுக்கு எவ்வித பாதுகாப்பும் இல்லாமல் ஆகியிருக்கும். ஏனென்றால் பனு குரைதா முஸ்லிம்களின் நட்பு கோத்திரமாக இருந்தது. அவர்கள் முஸ்லிம்களுடன் சேர்ந்து கொண்டு வெளிப்படையான முறையில் போரில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் அவர்கள் இருக்கும் பக்கம் வழியாக மதீனாவின் மீது யாரும் தாக்குதல் நடத்த முடியாது என்று முஸ்லிம்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர்கள் இருந்த பக்கம் முற்றிலும் பாதுகாப்பு இன்றி விடப்பட்டிருந்தது. பனு குரைதா காஃபிர்களுடன் சேர்ந்து கொண்ட போது அவர்களும் காஃபிர்களும் இந்த சூழ்நிலையை ஆராய்ந்து பார்த்த பிறகு ஒரு தீர்மானத்திற்கு வந்திருந்தார்கள். அது என்னவென்றால், பனு குரைசா இருக்கின்ற இந்த பக்கத்தை பாதுகாப்பதற்கான ஏற்பாட்டை முஸ்லிம்கள் செய்துவிடக்கூடாது என்பதற்காக பனு குரைதா பகிரங்கமாக காஃபிர்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள் என்று முடிவு செய்யப்பட்டது. அதாவது அவர்கள் மிகவும் சாதுரியமாக செயல்பட்டார்கள். பனு குரைசா இருக்கும் அந்த பக்கமாக தாக்குதல் நடத்தப்பட சாத்தியம் உள்ளது என்று முஸ்லிம்கள் கருதிவிடக்கூடாது என்பதற்காக இவ்வாறு திட்டம் திட்டினார்கள். இஸ்லாமிய படையின் மீது காஃபிர்களின் படை
கடுமையாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கும் போது பனு குறைசாவின் கோட்டைகள் இருக்கும் பகுதிகளில் முற்றிலும் கண்காணிப்பு இல்லாமல் இருக்கும்போது முஸ்லிம்களை கவனமற்ற நிலையில் வைத்தவாறு பனு குறைசா காஃபிர்களுடன் சேர்ந்து கொண்டது மிகவும் அபாயகரமான திட்டமாக இருந்தது. இந்த விஷயம் பாதுகாப்பற்ற நிலையை சாத்தியப்படுத்துவதுடன் தாக்குதலுக்கான அபாயத்தையும் அதிகரித்து விடுகின்றது. எவ்வாறு இருப்பினும் இவ்வாறான நிலையில் முஸ்லிம்களுக்கு கவலை ஏற்படுவது இயல்பான விஷயமே. அதை நீக்க முயற்சி செய்வதும் அவசியமாக இருந்தது. ஆகவே மதீனாவின் பாதுகாப்பிற்காக 500 நபர்களை கொண்ட படையை நியமிக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்மானித்தார்கள். இதற்கான விவரத்தை வரலாற்று ஆசிரியர்கள் இவ்வாறு எடுத்துரைக்கிறார்கள். அதாவது பனு குறைசா உடன்படிக்கையை முறித்து கொண்ட செய்தி முஸ்லிம்கள் வரை வந்தடைந்த போது முஸ்லிம்களின் அச்சம் அதிகரித்து விட்டது. அவர்களுக்கு தம் பெண்களை பற்றியும் பிள்ளைகளை பற்றியும் கவலை தோன்றியது. முஸ்லிம்களின் நிலை எவ்வாறு இருந்தது என்றால் அதை குறித்து அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான்: இஸ் ஜாவூக்கும் மின் ஃபௌகிக்கும் ஒமின் அஸ்ஃபல மின்கும் வயிது ஜாகத்தில் அபுசாரு வ பலகத்தில் குலூபுல் ஹனாஜிர வ தசுன்னூன பில்லாஹி ஜுனூனா. அதாவது அவர்கள் உங்களிடம் உங்களுக்கு மேலிருந்தும், அதாவது மலை வழியாகவும், உங்களுக்கு கீழே இருந்தும், அதாவது தரை வழியாகவும் வந்த நேரத்தையும், உங்கள் கண்கள் பதற்றமடைந்த நேரத்தையும், உங்கள் இதயங்கள் உங்கள் தொண்டைகளை அடைத்த நேரத்தையும், நீங்கள் அல்லாஹ்வை குறித்து சந்தேகமான எண்ணங்களை கொண்ட நேரத்தையும் நினைத்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் எதிரிக்கு முன்னால் இருந்தார்கள். அவர்கள் அங்கிருந்து நகர முடியாமல் இருந்தார்கள். அவர்கள் அகலுடைய பல்வேறு பகுதிகளை மாறி மாறி பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் அகலுடைய 8 இடங்களை பற்றி குறிப்பிட்டு அவை பாதுகாக்கப்பட்டு வந்தது என்று எழுதியிருக்கிறார்கள். இந்த அனைத்திற்கும் கண்காணிப்பாளராக ஹஸ்ரத் ஜுபைர் பின் அவாம் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். பனு குறைசாவோ இப்போது ஒப்பந்தத்தை முறித்து கொண்டு முற்றுகையிட்டிருந்த அரேபிய கோத்திரங்களுடன் இணைந்து விட்டிருந்தது. அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் மதீனாவின் மீது தாக்குதல் நடத்தலாம் என்ற செய்திகள் வந்து கொண்டிருந்தன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைத்த போது அன்னார் ஹஸ்ரத் சல்மா பின் அஸ்லம் அவர்களுக்கு 200 படை வீரர்களையும், ஹஸ்ரத் ஜெயித் பின் ஹாரிசா அவர்களுக்கு 300 படை வீரர்களையும் கொடுத்து மதீனாவை பாதுகாப்பிற்காக அனுப்பி வைத்தார்கள். இரவு நேரங்களில் அவர்கள் பல்வேறு இடங்களில் காவல் பணியில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்றும், அவ்வப்போது அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் முழக்கங்கள் இட்டு கொண்டிருக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு கூறியிருந்தார்கள். ஹஸ்ரத் சாஹிப்ஜாதா மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இதை இவ்வாறு எடுத்துரைக்கிறார்கள்: அப்போது மதீனாவின் விடிவு காலத்தை வெளிப்படையான காரணிகளை கொண்டு பார்க்கும்போது அது முற்றிலும் இருளானதாக தென்பட்டது. நகரின் நாலாபுரமும் இரத்த வெறி கொண்ட ஆயிரக்கணக்கான எதிரிகள் முற்றுகையிட்டிருந்தார்கள். ஏதேனும் சந்தர்ப்பம் கிடைத்தால் முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களை அழித்து விடலாம் என்று அவர்கள் ஒவ்வொரு கணமும் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். நகரின் ஒரு பகுதியில் முஸ்லிம்களுக்கு துரோகம் இழைத்திருந்த பனு குறைசா இருந்தார்கள். அவர்களுடைய நூற்றுக்கணக்கான ஆயுதமேந்திய இளைஞர்கள் ஒரு பயங்கரமான படையை விட எவ்விதத்திலும் குறைந்தவர்களாக இருக்கவில்லை. அவர்கள் எப்பொழுது விரும்பினாலும் அல்லது எப்பொழுது வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த பக்கத்தில் இருந்து முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்த இயலும். நகருக்குள் இருந்த முஸ்லிம் பெண்களும் குழந்தைகளும் எல்லா நேரமும் அவர்களின் இரையாக இருந்தார்கள். அறிவுடைய எவருக்கும் இந்த சூழ்நிலையின் உண்மைத்துவம் மறைவானதாக இருக்கவில்லை. பலவீனமான முஸ்லிம்களிடத்தில் கடும் கவலையும் பதற்றமும் ஏற்பட்டுவிட்டது. நயவஞ்சகத்தன்மை கொண்டவர்கள் பகிரங்கமாகவே மா வாதன் அல்லாஹு வரசூலுஹு இல்லா குரூரா, அதாவது அல்லாஹும் அவனது தூதரும் முஸ்லிம்களின் வெற்றி மற்றும் முன்னேற்றத்தை குறித்து பொய்யான வாக்குறுதிகளையே தந்துள்ளனர் என்று கூற ஆரம்பித்தனர். சில முனாஃபிக்குகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஆஜராகி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நகரில் எங்களது வீடுகள் முற்றிலும் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளன. ஆகவே தாங்கள் அனுமதி வழங்கினால் நாங்கள் எங்கள் வீடுகளில் தங்கி அவற்றை பாதுகாப்போம் என்று கூறினர். இதற்கு பதிலளிக்கும் விதமாக அல்லாஹ்வுடைய வஹி இறங்கியது. ஒமாஹிய பி அவுரத்தின் இ யுரீதூன இல்லா ஃபிராரா, அதாவது தம் வீடுகள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக அவர்கள் கருதுகிறார்கள் என்பது தவறாகும். மாறாக விஷயம் என்னவென்றால் அவர்கள் போர்க்களத்தை விட்டு தப்பியோட வழிவகை தேடுகின்றனர். ஆனால் களப்பற்ற முஸ்லிம்களுடைய ஈமானை வெளிப்படுத்துவதற்குரிய நேரமாகவும் இது இருந்தது. வலம்மா ரஅல் முஅமினூனல் அஹ்ஸாப காலு ஹாதா மா வாதன் அல்லாஹு வரசூலுஹு வ சதகல்லாஹு வரசூலுஹு வமா ஜாதஹும் இல்லா ஈமானோ வ தஸ்லீமா என்று திருக்குரான் கூறுகிறது. அதாவது நம்பிக்கை கொண்டவர்கள் காஃபிர்களின் இந்த ஆயுதமேந்திய பெரும் படையை கண்டபோது அல்லாஹும் அவனது தூதரும் நம்மிடம் வாக்குறுதி அளித்தது இதுவேயாகும். அல்லாஹும் அவனது தூதரும் முற்றிலும் உண்மையை கூறினர் என்று கூறினார்கள். ஆகவே இந்த தாக்குதலால்
அவர்களின் நம்பிக்கையையும் கட்டுப்படுதலும் இன்னும் அதிகரித்தது. ஆனால் இந்த இக்கட்டான தருணத்தை குறித்தும் அபாயகரமான சூழ்நிலையை குறித்தும் அனைவருக்கும் ஒரே போன்று உணர்வு இருந்தது. அதை குறித்து அல்லாஹ் கூறுகின்றான், இது ஜாவூக்கும் மின் ஃபௌகிக்கும் ஒமின் அஸ்வல மின்கும் வயது தாகத்தில் அபுசாரு வ பலகத்தில் குலூபுல் ஹனாஜிர வதசுன்னூன பில்லாஹி துனூனா. அதாவது காஃபிர்களின் படை உங்களிடம் உங்களுக்கு மேலிருந்தும் உங்களுக்கு கீழிருந்தும் கூட்டமாக வந்த நேரத்தையும், உங்கள் கண்கள் பதற்றமடைந்த நேரத்தையும், உங்கள் இதயங்கள் உங்கள் தொண்டைகளை அடைத்த நேரத்தையும், நீங்கள் அல்லாஹ்வை குறித்து சந்தேகமான எண்ணங்களை கொண்ட நேரத்தையும் நினைத்து பாருங்கள். அந்த நேரம் உண்மையிலேயே நம்பிக்கை கொண்டவர்களுக்கு கடும் சோதனைக்கான நேரமாக இருந்தது. முஸ்லிம்கள் மீது மிகவும் கடுமையான அதிர்ச்சி ஏற்பட்டிருந்தது. இவ்வாறான அபாயகரமான நேரத்தில் முஸ்லிம்களுடைய சிறிய ஜமாத் அதுவும் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், அவர்களில் சிலர் பலவீனமான இயல்பை உடையவர்களாக இருந்தார்கள், சிலர் முனாஃபிக்களாகவும் இருந்தார்கள். அவர்களால் இந்த பெரும் படையை எவ்வாறு எதிர்கொள்ள முடியும்? பலவீனமான பகுதிகளில் விரும்பிய வகையில் கண்காணிப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கு கூட போதிய ஆட்கள் அவர்கள் வசம் இல்லை. ஆகவே இரவு பகல் என்று கடும் டியூட்டி கொடுத்ததன் விளைவாக முஸ்லிம்கள் முற்றிலும் களைப்படைந்து போயிருந்தனர். இன்னொரு புறம் பனு குறைசாவுடைய துரோகத்தின் காரணமாக முஸ்லிம் பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பாக இருக்கும் வகையில் நகரின் தெருக்களில் கண்காணிக்கும் பணியை இன்னும் உறுதிப்படுத்த வேண்டியதும் அவசியமாக இருந்தது. காஃபிர்களின் படை வீரர்கள் எல்லா வகையிலும் முஸ்லிம்களுக்கு தொந்தரவு அளிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். சில சமயம் அவர்கள் ஏதேனும் பலவீனமான பகுதியில் தாக்குதல் நடத்துவதற்காக ஒன்று கூடுவார்கள். அப்போது முஸ்லிம்கள் அந்த பகுதியை பாதுகாப்பதற்காக ஒன்று கூட ஆரம்பிப்பார்கள். உடனே காஃபிர்கள் தம் போக்கை மாற்றி வேறொரு பகுதியில் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிப்பார்கள். ஒன்றும் செய்ய இயலாத அந்த முஸ்லிம்கள் ஓடியவாறு அந்த பகுதியை சென்றடைவார்கள். சில சமயம் காஃபிர்கள் ஒரே நேரத்தில் 2-3 இடங்களில் தாக்குதல் நடத்துவதற்காக வந்தடைவார்கள். அதன் காரணமாக முஸ்லிம்களின் கூட்டம் சிதறி பல குழுக்களாக பிரிந்துவிடும். சில சமயம் சூழ்நிலை மிகவும் இக்கட்டான சூழ்நிலையாக மாறிவிடும். ஏதேனும் பலவீனமான பகுதியிலிருந்து பயனடைந்தவாறு காஃபிர்களின் படை நகர் எல்லைக்குள் நுழைந்துவிடும் அளவுக்கு சென்றுவிடும். அவ்வாறான தாக்குதலை எதிர்கொள்வதற்காக முஸ்லிம்கள் பொதுவாக அம்புகளை எறிந்து தடுப்பார்கள். ஆனால் சில சமயம் காஃபிர்களின் படை வீரர்கள் என்ன வழிமுறையை மேற்கொள்வார்கள் என்றால், அவர்களின் ஒரு படைப்பிரிவு முஸ்லிம்கள் மீது அம்புகளை பொழிந்து முஸ்லிம்களை பின்வாங்குமாறு செய்து விடுவார்கள். இன்னொரு படைப்பிரிவு தாக்குதல் தொடுத்து அகலின் ஏதாவது பலவீனமான பகுதியை கடந்து செல்ல முயற்சிக்கும். இந்த போர் முறை காலை முதல் இரவு வரை நடக்கும். எந்த அளவுக்கென்றால் சில சமயங்களில் இரவு நேரங்களிலும் இது தொடர்ந்து கொண்டிருக்கும். ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்ஃபானுடன் சமாதானம் செய்து கொள்வதை பற்றியும் சஹாபிகளிடத்தில் கேட்டார்கள். குறிப்பாக அன்சாரிகளிடத்தில் கேட்டார்கள் என்று வரலாற்றில் நாம் பார்க்க முடிகிறது. இதன் விபரத்தை எடுத்துரைத்தவர் ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதுகிறார்கள். அந்த நாள் முஸ்லிம்களுக்கு மிகவும் துன்பமான, சிரமம் மிகுந்த, அபாயகரமான நாளாக இருந்தது. இந்த முற்றுகை எந்த அளவு நீண்டதாக ஆகிக் கொண்டே செல்கிறதோ அதே அளவு முஸ்லிம்களின் எதிர்க்கின்ற திறனும் பலவீனமானதாக ஆகிவிடும் என்பது நிச்சயமானது. முஸ்லிம்களின் உள்ளங்கள் ஈமான் மற்றும் களப்பற்ற தன்மையால் நிறைந்திருந்தாலும் அவர்களின் உடல்கள் இயற்கை சட்டத்தின் கீழ் பலவீனமானதாக ஆகிக்கொண்டே சென்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூழ்நிலையை பார்த்தபோது அன்சாரிகளின் தலைவர்களான சாத் பின் முஆஸ் மற்றும் சாத் பின் உபாதா ஆகியோரை அழைத்து அவர்களுக்கு முழு சூழ்நிலையையும் புரிய வைத்து இந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கேட்டார்கள். அத்துடன் நீங்கள் விரும்பினால் கத்ஃபான் கோத்திரத்திடம் மதீனாவின் வருமானத்திலிருந்து கொஞ்சம் உங்களுக்கு தருகிறோம் என்று கூறி போரை தள்ளி போட்டு விடலாம் என்றும் தன் சார்பாக கருத்தை தெரிவித்தார்கள். சாத் பின் முஆஸ் மற்றும் சாத் பின் உபாதா ஆகியோர் ஒருமித்த குரலில், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களுக்கு இது தொடர்பாக இறை வகி இறங்கியுள்ளது என்றால் நாங்கள் அதற்கு முற்றிலும் கட்டுப்படுகிறோம். அந்நிலையில் தாங்கள் மகிழ்ச்சியுடன் இந்த ஆலோசனைக்கேற்ப நடவடிக்கை மேற்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவ்வாறன்று இந்த விவகாரத்தில் எனக்கு எந்த வகையும் இறங்கவில்லை. நான் உங்களுக்கு ஏற்பட்டுள்ள துன்பத்தை கண்டு இதை ஒரு கருத்தாகவே தெரிவித்தேன் என்று கூறினார்கள். இரு சாதுகளும், அதாவது சாத் பின் முஆஸ் மற்றும் சாத் பின் உபாதா ஆகியோர் இவ்வாறு பதிலளித்தார்கள். அவ்வாறென்றால் எங்களது ஆலோசனை என்னவென்றால், நாங்கள் ஷிர்கின் நிலையில் கூட எந்த ஓர் எதிரிக்கும் எதையும் கொடுத்தது கிடையாது. அவ்வாறு இருக்கும்போது இப்போது முஸ்லிம்களாக இருக்கும் நிலையில் அவர்களுக்கு ஏன் கொடுக்க வேண்டும்? அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாம் அவர்களுக்கு வாள் வீச்சை தவிர வேறு ஒன்றும் கொடுக்க மாட்டோம். இப்போது போர் நடக்கத்தானே செய்கிறது என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
அன்சாரிகளின் காரணமாகவே கவலை இருந்தது. அவர்கள் மதீனாவின் உண்மையான குடிமக்களாக இருந்தார்கள். அநேகமாக அன்னார் இவ்வாறு ஆலோசனை கேட்டது கூட அன்சாரிகளின் மனநிலையை அறிந்து கொள்வதற்காக கூட இருக்கலாம். இந்த சோதனைகளைக் கண்டு அவர்கள் துன்பத்தில் ஆழ்ந்து விட்டார்களா என்று அறிந்து கொள்ள விரும்பியிருக்கலாம். அவர்கள் துன்பத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை ஊக்குவிக்கலாம் என்று அன்னார் விரும்பியிருக்கலாம். ஆகவே இப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு மகிழ்ச்சியுடன் அவர்கள் இந்த ஆலோசனையை ஒப்புக்கொண்டார்கள். இவ்வாறு போர் மேலும் தொடர்ந்தது. ஏற்கனவே முன்னும் கூறப்பட்டது போன்று அந்த அகல் ஒரு உறுதியான தடுப்புச் சுவராக பயன்பட்டு வந்த போதிலும் அதன் காரணமாக முஸ்லிம்கள் முழுமையான முறையில் பாதுகாப்பாகவும் அச்சமற்ற நிலையிலும் இருந்தார்கள் என்பது அதன் பொருள் அன்று. ஒருபுறம் முனாஃபிக்குகளும் குறிப்பாக பனு குரைசா போன்ற போர் வீரர்களும் மதீனாவுக்குள் தான் இருந்தார்கள். ஒப்பந்தத்தை முறித்த பிறகு அவர்கள் ஒரு பயங்கரமான எதிரியை போன்று முன்னால் இருந்தார்கள். இன்னொரு புறம் அகல் தோண்டப்பட்டிருந்த போதிலும் அதில் சில இடங்கள் எவ்வாறு இருந்தனவென்றால் அதன் வழியாக எதிரியின் தாக்குதலுக்கான அபாயம் இருந்தது. அந்த பகுதிகளில் எதிரி அகலை கடந்து உள்ளே வரக்கூடிய சாத்தியங்கள் இருந்தன. கவலைக்காலாக்கும் இந்த சூழ்நிலையில் ஆங்காங்கே தொடர்ச்சியாக கண்காணிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அந்த கண்காணிப்பு பணியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருந்தார்கள். அன்னார் கண்காணித்தும் வந்தார்கள். அதே நேரத்தில் சஹாபிகளுக்கு ஊக்கமளித்தும் வந்தார்கள். இந்த அனைத்து நடவடிக்கைகளும் பகல் பொழுதிலும் நடந்தன, இரவிலும் தொடர்ந்தன. மதீனாவின் அந்த இரவுகள் கடும் குளிரான இரவுகளாக இருந்தன. இதை தவிர பசியின் கஷ்டங்களும் இருந்தன. ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காவல் பணிக்காக அகலுடைய விளிம்பு வரை செல்வார்கள். அன்னாருக்கு குளிர் துன்பத்தை கொடுக்கும் போது என்னிடத்தில் வருகை தருவார்கள். அன்னாருடைய உடல் சூடானதும் மீண்டும் அகலை நோக்கி புறப்பட்டு விடுவார்கள். எதிரிகள் இந்தந்த பக்கமாக வர முடியும் என்று எனக்கு அச்சமாக உள்ளது என்று கூறிக்கொண்டிருப்பார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அன்னார் எந்த அளவு களைப்படைந்து போயிருந்தார்கள் என்றால், யாராவது ஒரு நல்லடியார் இன்று இரவு இன்ன இடத்தில் கண்காணிக்கும் பணியை மேற்கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று கூறினார்கள். அன்னார் இதை கூறிக்கொண்டிருக்கும் போது ஆயுதங்களின் ஓசையை கேட்டார்கள். யார் வந்துள்ளார்கள் என்று வினவினார்கள். அப்போது சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் சாத் ஆவேன், தங்களின் பாதுகாப்பிற்காக காவல் பணிக்காக வந்துள்ளேன் என்று கூறினார்கள். நீங்கள் இன்ன பகுதிக்கு செல்லுங்கள், அங்கு அகலின் ஒரு பகுதி பலவீனமாக உள்ளது, அங்கு காவல் பணியை மேற்கொள்ளுங்கள் என்று தம்மை பாதுகாக்க வந்தவரிடம் கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிர் தியாகிகளாக இருந்த சஹாபிகளும் அன்னாரை நேசிக்கக்கூடிய விதம் வினோதமாக இருந்தது. சஹாபிகளும் அன்னாரிடம் தம்மை ஒப்படைத்துக் கொண்டே சென்றார்கள். இன்னொரு புறமோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ தம்மை விட அனைவருக்கும் முன்னுரிமை வழங்கிக் கொண்டே சென்றார்கள். எந்த அளவுக்கு துணிவை காட்டினார்கள் என்றால் தம் உயிரை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை கொள்ளவில்லை. மதீனாவாசிகளை பற்றிய அக்கறை மட்டுமே இருந்தது. அதற்காக தாமே எல்லா இடங்களிலும் சென்று கண்காணிப்பு பணியை மேற்கொள்வார்கள். வெளிப்படையில் அவ்வப்போது ஓய்வெடுப்பதற்காக கூடாரத்திற்கு வருவார்கள்தான். ஆனால் அந்த ஓய்வின் பெரும்பாலான நேரத்தை இறைவனுக்கு முன்னால் சஜிதா செய்தவாறு துவாக்களில் கழித்து வந்தார்கள். ஹஜ்ரத் உம்மு சல்மா அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அகல் போரின் போது நான் இருந்தேன். நாங்கள் கடும் குளிரில் இருந்தோம். ஓர் இரவில் நான் அன்னாரை பார்த்தேன். அன்னார் எழுந்து நின்றார்கள். அல்லாஹ் விரும்பிய அளவுக்கு தொழுதார்கள். அதாவது சாத்தியமான அளவுக்கு மிக நீண்ட தொழுகையை தொழுதார்கள். பிறகு கூடாரத்தை விட்டு வெளியே கிளம்பி சென்றார்கள். கொஞ்ச நேரம் அங்கே பார்த்து கொண்டிருந்தார்கள். முஷ்ரிக்குகளின் குதிரை வீரர்கள் அகலை தாண்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அன்னார் கூற துவங்கினார்கள். பிறகு அப்பாத் பின் பிஷர் அவர்களுக்கு குரல் கொடுத்தார்கள். நான் ஆஜராகிவிட்டேன் என்று அவர் கூறினார். உங்களுடன் வேறு யாரேனும் இருக்கின்றார்களா என்று அன்னார் கேட்டார்கள். என்னுடைய சில தோழர்களும் இருக்கிறார்கள். தங்களுடைய கூடாரத்தை சுற்றிலும் காவல் காக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் என்று அவர் கூறினார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் உங்களது தோழர்களை அழைத்துக் கொண்டு செல்லுங்கள், அகலை சுற்றி வாருங்கள். முஷ்ரிக்குகளின் குதிரை வீரர்கள் அகலை நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கவனமற்று இருக்கும் நிலையில் உங்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் என்று கூறிவிட்டு, அல்லாஹும்ம ஃபத்ஃபா அன்னா ஷர்ருஹும் வன்சுர்னா அலைஹிம் வக்லிபுஹும் ஃபலா யக்லிபுஹும் அஹதுன் கைருக்கும் என்று கூறினார்கள். அதாவது, அல்லாஹ்வே, எங்களிடமிருந்து அவர்களின் தீமையை அகற்றி விடுவாயாக, அவர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக, அவர்களை தோல்வியடைய செய்வாயாக. உன்னை தவிர வேறு எவரும் அவர்களை தோல்வியடைய செய்ய இயலாது. அப்பாது அவர்கள் தம் தோழர்களுடன் புறப்பட்டார்கள். அப்போது அபு சுஃபியான் பின் ஹர்ப் அவர்கள் தம் கூட்டாளிகளுடன் அகலுடைய குறுகலான பகுதியை நோட்டமிட்டுக் கொண்டிருந்தார்கள். முஸ்லிம்களுக்கு அவர்களை பற்றி தெரிய வந்தபோது
கற்களையும் அம்புகளையும் அவர்கள் மீது எறிந்தார்கள். அதன் காரணமாக அவர்கள் தம் இடங்களை விட்டு திரும்பி சென்று விட்டார்கள். அதாவது எதிரிகள் அங்கிருந்து திரும்பி விட்டார்கள். ஹசரத் அப்பாது அவர்கள் கூறுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் திரும்பி வந்தபோது அன்னார் தொழுவதை நான் கண்டேன். நான் அன்னாருக்கு பிறகு தகவல் அளித்தேன். ஹசரத் உம்மு சல்மா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அப்பாத் பின் பிஷர் அவர்கள் மீது அல்லாஹ் கருணை காட்டுவானாக, அவர்கள் அனைத்து சஹாபிகளை விடவும் அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூடாரத்திற்கு அருகில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதாவது எப்பொழுதும் அன்னாரை பாதுகாக்கும் பணியை அவர்கள் செய்து வந்தார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணிவும் முஸ்லிம்களின் நலம் நாடிய விதமும் எவ்வாறானதாக இருந்தது என்றால், குளிரில் இரவு நேரத்தில் அன்னார் அவ்வப்போது எழுந்து சென்று அகலை கண்காணித்து வருவார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள், அன்னார் கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு களைப்படைந்து விடும்போது, குளிரில் தோன்றி விடும்போது கொஞ்ச நேரத்திற்கு மட்டும் திரும்பி வந்து போர்வையை சுற்றி படுப்பார்கள். உடல் சூடான உடனேயே மீண்டும் அகலை பாதுகாப்பதற்காக சென்று விடுவார்கள். இவ்வாறு தொடர்ச்சியாக விழித்திருந்ததன் காரணமாக அன்னார் ஒரு நாள் முற்றிலும் களைப்படைந்து போய்விட்டார்கள். இப்போது யாரேனும் ஒரு களப்பற்ற முஸ்லிம் இருந்திருந்தால் நான் தூங்கி இருப்பேனே என்று அந்த இரவு நேரத்தில் கூறினார்கள். அப்போது வெளியே சாத் பின் வக்காஸ் அவர்களின் குரல் கேட்டது. ஏன் வந்துள்ளீர்கள் என்று அன்னார் கேட்டார்கள். அதற்கு சாத் அவர்கள், தங்களின் பாதுகாப்பு பணிக்காக வந்துள்ளேன் என்று கூறினார். என்னுடைய பாதுகாப்பு தேவையில்லை, தற்போது நீங்கள் இன்ன இடத்திற்கு செல்லுங்கள், அங்கு அகலுடைய விளிம்பு உடைந்து போய் உள்ளது, அதை பாதுகாத்து வாருங்கள், அதன் மூலமாக முஸ்லிம்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று கூறினார்கள். ஆகவே சாத் அவர்கள் அந்த இடத்திற்கு காவல் பணிக்காக சென்று விட்டார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிவிட்டார்கள். ஓரிடத்தில் இதை பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் மதீனா சென்றடைந்திருந்த காலகட்டத்தில் அபாயம் அதிகரித்திருந்தது. அப்போதும் சாத் அவர்கள் காவல் பணிக்காக வருகை தருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாட்களில் ஒரு நாளில் சில மக்களுடைய ஆயுதங்களின் ஓசையை கேட்டபோது யார் என்று வினவினார்கள். அப்போது அப்பாத் பின் பஷீர் அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் தான் வந்துள்ளேன் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பாத் பின் பஷீர் என்று எழுதியிருக்கிறார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறியதன் காரணமாக அன்வாருல் உலூம் உடைய தொகுதி 20 அப்பாத் பின் பஷீர் என்ற பெயர் தான் எழுதப்பட்டுள்ளது. இது எழுதும்போது நிகழ்ந்த தவறாக தெரிகிறது. அன்வாருல் உலூமில் உள்ள அந்த சொற்றொடர் சீரத்துல் ஹல்பியாவிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. சீரத்துல் ஹல்பியாவில் அவர்களின் பெயர் அப்பாத் பின் பிஷர் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த விளக்கத்தை இங்கு நான் ஏன் கொடுக்கிறேன் என்றால், சில மக்கள் பிறகு எனக்கு எழுத ஆரம்பித்து விடுகிறார்கள், இந்த இடத்தில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, ஆனால் தாங்கள் இவ்வாறு கூறினீர்கள், அசல் விஷயம் என்ன என்று எழுதுகிறார்கள். ஆகவே எவ்வாறு இருப்பினும் அப்பாத் பின் பிஷர் என்பது அசல் பெயராகும். ஒருவேளை அந்த பெயர் தவறாக எழுதப்பட்டிருக்கலாம், எழுதும்போது ஏற்பட்ட தவறாக இருக்கலாம், அல்லது ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தவறாக அந்த பெயரை கூறியிருக்கலாம். எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்ந்து கூறுகிறார்கள், நான் தான் வந்துள்ளேன் என்று அப்பாத் பின் பஷீர் அவர்கள் கூறினார்கள். அதாவது அப்பாத் பின் பிஷர் அவர்கள் கூறினார்கள். உங்களுடன் வேறு யாரேனும் உள்ளார்களா என்று அன்னார் கேட்டார்கள். அதற்கு அப்பாத் அவர்கள், சஹாபிகளின் ஒரு கூட்டம் என்னுடன் உள்ளது, அவர்கள் தங்கள் கூடாரத்தை காவல் காப்பதற்காக வந்துள்ளார்கள் என்று கூறினார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தற்போது முஷ்ரிக்குகள் அகலை தாண்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், அங்கு செல்லுங்கள், அவர்களை எதிர்கொள்ளுங்கள், என் கூடாரத்தை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று கூறினார்கள். இந்த போரின் போது ஹஜ்ரத் சஃபியா அவர்களின் வீரச் செயல் குறித்த சம்பவம் காண கிடைக்கிறது. அதை பற்றிய விவரத்தில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிசுத்த மனைவிகளும் அன்னாருடைய மாமி சஃபியா பின்த் அப்துல் முத்தலிப் அவர்களும் பிற பெண்களுடன் ஒரு கோட்டைக்குள் இருந்தார்கள். அது ஃபாரி என்று அழைக்கப்படுகிறது. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிகளும் அன்னாரின் மாமியும் அன்னாருடைய உறவினர்களும் அன்னாருடைய வீட்டு பெண்களும் அந்த கோட்டையில் இருந்தார்கள். அதற்கு கண்காணிப்பாளராக ஹஸ்ஸான் பின் சாபித் அவர்கள் இருந்தார்கள். பனு குரைசா உடன்படிக்கையை முறித்து கொண்டதாக அறிவித்த போது அங்குள்ள யூதர்களும் ஏதேனும் வகையில் முஸ்லிம்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மாமி ஹஜ்ரத் சஃபியா அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு முறை யூதர்கள் 10 பேர் வந்தார்கள். அவர்கள் எங்களுடைய கோட்டைக்கு அருகில் சுற்றி கொண்டிருந்தார்கள். எப்படி இந்த கோட்டைக்குள் நுழைவது என்று சந்தர்ப்பத்தை தேடிக்கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு யூதன் கோட்டையின் மதில் சுவருக்கு மிக அருகில் வந்துவிட்டான். நான் அவனை பார்த்து கொண்டிருந்தேன். நான் ஹஸ்ஸானிடம், ஹஸ்ஸானே, அங்கு சென்று அந்த யூதனை எதிர்கொள்ளுங்கள் என்று கூறிய போது, அப்துல் முத்தலிபின் மகளே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் அவ்வாறான நபர் கிடையாது என்று உங்களுக்கு தெரியும். என்னிடத்தில் தைரியம் இருந்திருக்கும் என்றால்
நான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சென்றிருப்பேனே என்று கூறினார். ஹஸ்ஸான் இவ்வாறு கூறிய போது, நான் அங்கிருந்து ஒரு மரக்கம்பை எடுத்துக்கொண்டு கோட்டையில் இருந்து இறங்கினேன். சுற்றி கொண்டிருந்து அவனுடைய தலையில் அந்த கம்பை கொண்டு எந்த அளவு வேகமாக அடித்தேன் என்றால் அவன் தலையை உடைத்து விட்டேன். அவன் அங்கேயே விழுந்து விட்டான். நான் திரும்பி வந்து ஹஸ்ஸானிடம், இப்போது கீழே இறங்கி சென்று அவனுடைய பொருட்களை எடுத்து வாருங்கள் என்று கூறினேன். அதாவது அவனிடம் எதுவெல்லாம் உள்ளதோ அதை போர் செல்வமாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினேன். அதற்கு ஹஸ்ஸான், அப்துல் முத்தலிபின் மகளே, எனக்கு அவனுடைய பொருள்களின் தேவை கிடையாது என்று அவர் கூறினார். அப்படி என்றால் அவனுடைய தலையை வெட்டி யூதர்கள் மீது எறிந்து விடுங்கள். அதன் காரணமாக அவர்கள் பயந்து விட வேண்டும். மீண்டும் இந்த திசையை நோக்கி அவர்கள் வரக்கூடாது என்று நான் கூறினேன். அதற்கு ஹஸ்ரத் ஹஸ்ஸான், என்னிடத்தில் இந்த அளவு தைரியம் இல்லை என்று கூறிவிட்டார். ஆகவே ஹஸ்ரத் சஃபியா அவர்கள் அவனுடைய தலையை வெட்டி யூதர்களின் பக்கமாக எறிந்து விட்டார்கள். அதாவது ஹஸ்ரத் சஃபியா அவர்கள் தாமே சென்று அவனுடைய தலையை வெட்டி மதிலுக்கு அப்பால் எறிந்து விட்டார்கள். அதை கண்டு யூதர்கள் அச்சமடைந்து விட்டார்கள். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் பெண்களை தனியாக விட மாட்டார்கள் என்று எங்களுக்கு தெரியும். நிச்சயமாக பெண்களுடன் பாதுகாவலர்கள் இருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு அவர்கள் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைத்த போது, போர் செல்வத்தில் ஆண்களுக்காக இந்த அளவு நிர்ணயித்து வைத்திருந்தார்களோ அதே அளவு ஹசரத் சஃபியா அவர்களுக்காகவும் கொடுத்தார்கள். சீரத் காத்தமுன் நபியினில் ஹசரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாப் அவர்கள் இதை பற்றி குறிப்பிட்டவாறு இவ்வாறு எழுதுகிறார்கள். நகருக்குள் இருந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நிலை எவ்வாறானதாக இருந்ததென்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பொதுவாக நகரின் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வைத்திருந்தார்கள். அது ஓரளவுக்கு கோட்டையை போன்றதாக இருந்தது. ஆனால் அவர்களை கவனித்துக் கொள்ளவும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கும் போதுமான அளவு முஸ்லிம்களை நியமிக்க முடியாமல் இருந்தார்கள். ஏனென்றால் குறிப்பாக போர்க்களத்தில் எதிரியுடைய தாக்குதல்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் முஸ்லிம் பெண்களும் குழந்தைகளும் ஏறக்குறைய பாதுகாப்பற்ற நிலையில் இருந்தார்கள். அவர்களை பாதுகாப்பதற்காக போர்க்களத்தில் செல்வதற்கு தகுதியற்றிருந்த ஆண்கள் நியமிக்கப்பட்டு வந்தார்கள். ஆகவே இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலிருந்து பயனடைந்தவாறு முஸ்லிம் பெண்களும் குழந்தைகளும் ஒன்று கூடி இருந்த அந்த பகுதியை தாக்குவதற்காக யூதர்கள் திட்டம் வகுத்தார்கள். உளவறிந்து வருவதற்காக அவர்கள் தம் சார்பாக ஒருவனை அந்த பகுதியை நோக்கி முன்னால் அனுப்பி வைத்தார்கள். அந்நேரத்தில் தற்செயலாக பெண்களுக்கு அருகில் ஒரே ஒரு சஹாபி மட்டுமே எஞ்சியிருந்தார். அவர் ஹஸ்ஸான் பின் சாபித் எனும் கவிஞர் ஆவார். அவர் மனதளவில் மிகவும் பலவீனமானவராக இருந்ததன் காரணமாக போர்க்களத்தில் செல்வதற்கு தகுதியற்றவராக இருந்தார். அந்த யூத எதிரி சந்தேகத்திற்குரிய இந்த சூழலில் தங்களது குடியிருப்பை சுற்றி வருவதை பெண்கள் பார்த்தபோது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மாமியான சஃபியா பின்த் அப்துல் முத்தலிப் அவர்கள் ஹஸ்ஸான் அவர்களிடம், இந்த நபர் யூத எதிரியாவான், உளவறிந்து வருவதற்காகவும் விஷமம் செய்வதற்காகவும் இங்கு சுற்றி கொண்டிருக்கிறான், அவனை கொன்று விடுங்கள், அவன் திரும்பி சென்று ஏதேனும் குழப்பத்திற்கு வழிவகுக்காமல் இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஆனால் ஹஸ்ஸான் அவர்களுக்கு அதற்கான தைரியம் இருக்கவில்லை. ஆகவே ஹஸரத் சஃபியா அவர்கள் தாமே முன்னே சென்று அந்த யூதனை எதிர்கொண்டார்கள். அவனை அடித்து வீழ்த்தினார்கள். பிறகு ஹஸரத் சஃபியா அவர்களின் ஆலோசனையின் அடிப்படையிலேயே அந்த யூத உளவாளியின் தலை வெட்டப்பட்டு யூதர்கள் ஒன்று கூடியிருந்த அந்த பகுதியை நோக்கி எறியப்பட்டது. அதன் காரணமாக யூதர்களுக்கு முஸ்லிம் பெண்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தைரியம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும் முஸ்லிம் பெண்களின் பாதுகாப்பிற்காக அந்த இடத்தில் போதுமான முஸ்லிம் ஆண்கள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவ்வாறு செய்யப்பட்டது. ஆகவே அந்த திட்டம் பலித்தது. அந்த சந்தர்ப்பத்தில் யூதர்கள் அச்சமடைந்து திரும்பி சென்று விட்டார்கள். ஹஸரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த சம்பவத்தை எடுத்துரைத்தவாறு இவ்வாறு கூறுகிறார்கள். ஏதேனும் சந்தர்ப்பம் கிடைத்தால் முஸ்லிம்களுக்கு சந்தேகமில்லாத வகையில் மதீனாவுக்குள் நுழைந்து பெண்களையும் குழந்தைகளையும் கொண்டு விடலாம் என்று பனு குரைஸா எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஆகவே பெண்களும் குழந்தைகளும் தனியாக இருக்கிறார்களா அல்லது போதுமான அளவு படை வீரர்கள் அவர்களின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டுள்ளார்களா என்று அறிந்து வருவதற்காக ஒரு நாள் பனு குரைஸா ஓர் உளவாளியை அனுப்பி வைத்தது. எதிரியிடம் இருந்து அதிக ஆபத்துக்கான அச்சம் இருந்ததனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தினர் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வைக்கப்பட்டிருந்தார்கள். அதற்கு அருகில் அந்த உளவாளி சுற்றி கொண்டிருந்தான். முஸ்லிம் படை வீரர்கள் அக்கம் பக்கத்தில் மறைந்திருக்கிறார்களா என்று நாலாபுரமும் பார்த்து கொண்டிருந்தான். அவன் அந்த தேடலில் இருந்தபோது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மாமியான ஹஸ்ரத் சஃபியா அவர்கள் அவனை பார்த்து விட்டார்கள். தற்செயலாக அந்நேரத்தில் அங்கு ஒரே ஒரு முஸ்லிம் ஆண் மட்டுமே இருந்தார். அவரும் நோயாளியாக இருந்தார். அவரிடம், இந்த நபர் வெகு நேரமாக பெண்கள் பகுதியில் சுற்றி கொண்டிருக்கிறான், அவன் இங்கிருந்து செல்வதாக தெரியவில்லை, நாலாபுரம் நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றான், ஆகவே நிச்சயமாக இவன் உளவாளியாக தெரிகிறான்,
எதிரி முழு சூழ்நிலையும் அறிந்து கொண்டு இங்கு தாக்குதல் நடத்த வருவதற்கு முன்பு நீங்கள் அவனை எதிர்கொள்ளுங்கள் என்று அவர்கள் கூறினார்கள். அந்த நோய்வாய்ப்பட்ட சஹாபி அவ்வாறு செய்ய மறுத்துவிட்டார். அப்போது ஹசரத் சஃபியா அவர்கள் ஒரு பெரிய மூங்கில் கம்பை எடுத்துக்கொண்டு அந்த நபரை எதிர்கொண்டார்கள். மற்ற பெண்களின் உதவியுடன் அவனை கொல்வதில் வெற்றி பெற்று விட்டார்கள். இறுதியில் ஆராய்ந்து பார்த்தபோது அவன் யூதன் என்று தெரிய வந்தது. பனு குறைசாவுடைய உளவாளியாக இருந்தான். இதனால் முஸ்லிம்கள் இன்னும் அதிகமாக பயந்து போனார்கள். மதீனாவின் இப்பகுதியும் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக முஸ்லிம்கள் கருதினார்கள். ஆனால் முன்பக்கமோ எதிரியின் தாக்குதல் எந்த அளவு ஆக்ரோஷமாக இருந்தது என்றால், முஸ்லிம்கள் பெண்கள் இருந்த இந்த பகுதியை பாதுகாப்பதற்கு எவ்வித ஏற்பாடும் செய்ய முடியாமல் இருந்தார்கள். ஆனால் அவ்வாறு இருந்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்கியவாறு 1200 படை வீரர்களில் இருந்து 500 படை வீரர்களை பெண்களின் பாதுகாப்பிற்காக நகருக்குள் நியமித்தார்கள். இப்போது அகலுடைய பாதுகாப்பிற்காகவும் 18,000 20,000 எண்ணிக்கையில் இருந்த எதிரியை எதிர்கொள்வதற்காகவும் 700 படை வீரர்கள் மட்டுமே எஞ்சியிருந்தார்கள். ஹஸ்ரத் அலி அவர்கள் அம்ரு பின் அப்தே உத் ஆமிரி என்பவனை கொன்ற சம்பவம் காண கிடைக்கிறது. அதனுடைய விபரம் என்னவென்றால், காஃபிர்களின் படை மதினாவை முற்றுகையிட்டிருந்த நேரத்தில் அனைவரும் இணைந்து தாக்குதல் நடத்த வேண்டும் என்று காஃபிர்களின் தலைவர்கள் பேசி முடிவெடுத்தார்கள். ஆகவே அவர்கள் குறுகலான அகல் பகுதியை தேட ஆரம்பித்தார்கள். அந்த குறுகலான பகுதி வழியாக தம் குதிரை வீரர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் இடம் மற்றும் அன்னாருடைய சஹாபிகள் வரை சென்றடைய வைக்க விரும்பினார்கள். இறுதியில் காஃபிர்கள் அவ்வாறான ஒரு குறுகிய இடத்தை கண்டறிந்தார்கள். முஸ்லிம்கள் அதை பற்றி அறியாதவர்களாக இருந்தார்கள். இக்ரிமா பின் அபு ஜஹில், நௌஃபல் பின் அப்துல்லா, ஜிரார் பின் கத்தாப், ஹுபைரா பின் அபு வஹப் மற்றும் அம்ரு பின் அப்தே உத் ஆகியோர் அந்த வழியாக அகலை தாண்டி சென்று விட்டார்கள். அம்ரு பின் அப்தே உத் எப்படிப்பட்ட வீரனாக இருந்தான் என்றால், அரபு நாட்டில் 1000 வீரர்களுக்கு சமமானவனாக கருதப்பட்டான். இவன் பத்ரு போரில் காயமடைந்திருந்தான். அந்த காயங்களின் காரணமாகவே உஹுது போரில் அவனால் கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நஊது பில்லா கொலை செய்யாதவரை தாம் ஓயப் போவதில்லை என்று அவன் சபதம் எடுத்திருந்தான். அவன் மிகவும் ஆணவமான தொனியில் சொர்க்கத்தை நாடக்கூடியவர்களே என்று குரல் கொடுத்தான். அதாவது அவன் அகலை தாண்டி சென்று இவ்வாறு உரத்த குரலில் முழக்கமிட்டவாறு முஸ்லிம்களுக்கு சவால் விடுத்தான். சொர்க்கத்தை விரும்பக்கூடியவர்களே, இங்கே வாருங்கள், நான் உங்களை சொர்க்கத்திற்கு அனுப்பி வைக்கிறேன், அல்லது நீங்கள் என்னை நரகத்திற்கு அனுப்பி வையுங்கள் என்று கூறினான். அவனுக்கு எதிராக யாரும் நிற்காத போது ஹஸ்ரத் அலி அவர்கள் எழ விரும்பினார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் அலி அவர்களிடம் முன்னால் நிற்பது அம்ரு பின் அப்தே உத் என்று கூறி அவர்களை அமரச் செய்து விட்டார்கள். ஆனால் அவன் 2ஆம் முறையோ அல்லது 3ஆம் முறையோ குரல் கொடுத்த போது ஹஸ்ரத் அலி அவர்கள் எழுந்து நின்றார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் அலி அவர்களை தடுக்கவில்லை. அன்னார் தம்முடைய தலைப்பாகையை ஹஸ்ரத் அலி அவர்களின் தலையில் வைத்தார்கள். மேலும் தம்முடைய வாளை கொடுத்தார்கள். துவா செய்தவாறு அவர்களை சண்டைக்கு அனுப்பி வைத்தார்கள். ஹஸ்ரத் அலி அவர்கள் முன்னேறி சென்று அம்ரை பார்த்து, குறைஷியர்களில் எவராவது உம்மிடம் 2 விஷயங்களை எடுத்து வைத்தால் அவற்றில் ஒன்றை நிச்சயமாக நீர் ஏற்றுக்கொள்வதாக உறுதி கொண்டிருப்பதாக நான் கேள்விப்பட்டேன் என்று கூறினார்கள். அதற்கு அம்ரு, ஆம், உண்மைதான் என்று கூறினான். அப்படி என்றால் நான் உம்மிடம் கூறப்போகின்ற முதல் விஷயம், முஸ்லிம் ஆகிவிடு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டு இறை அருள்களுக்கு வாரிசாகிவிடு என்று ஹஸ்ரத் அலி அவர்கள் கூறினார்கள். இது நடக்காது என்று அம்ரு கூறினான். இந்த விஷயத்தை ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் பிறகு என்னுடன் சண்டையிடுவதற்கு தயாராகிவிடு என்று ஹஸ்ரத் அலி அவர்கள் கூறினார்கள். அதை கேட்டு அம்ரு சிரிக்க ஆரம்பித்தான். என்னிடம் ஒருவர் இந்த சொற்களை கூறுவார் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என்று கூறிவிட்டு ஹஸ்ரத் அலி அவர்களின் பெயரை குறித்தும் பரம்பரையை குறித்தும் கேட்டான். ஹஸ்ரத் அலி அவர்கள் பதிலளித்த பிறகு, தந்தை என் நண்பராக இருந்தார், ஆகவே நீ சென்றுவிடு, யாரேனும் ஒரு பெரிய ஆளை அனுப்பிவை என்று கூறினான். ஹஸ்ரத் அலி அவர்களை பார்த்து, சகோதரரின் மகனே, நீ எப்போது குழந்தையாக இருக்கிறாய், நான் உன் ரத்தத்தை சிந்த வைக்க விரும்பவில்லை, உங்களில் பெரிய நபரை நீ அனுப்பிவை என்று கூறினான். அதற்கு ஹஸ்ரத் அலி அவர்கள், நீ எனது ரத்தத்தை சிந்த வைக்க விரும்பவில்லை என்றால் பரவாயில்லை, ஆனால் உமது ரத்தத்தை சிந்து வைப்பதில் எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது என்று கூறினார்கள். இதை கேட்ட அம்ரு ஆவேசத்தில் குருடனாகி தம் குதிரையிலிருந்து கீழே குதித்தான். குதிரையுடைய கால்களை வெட்டி அதை கீழே வீழ்த்தினான். குதிரையை கொன்ற பிறகு அவன் சண்டைக்கு வந்தான். அவன் நெருப்பு ஜுவாலையை போன்று பித்தம் பிடித்தவனை போன்று ஹஸ்ரத் அலி அவர்களை நோக்கி முன்னேறினான். எந்த அளவு வேகமாக ஹஸ்ரத் அலி அவர்கள் மீது வாளை வீசினான் என்றால் ஹஸ்ரத் அலி அவர்களின் கேடயத்தை உடைத்தவாறு அவர்களின் நெற்றியில் அது பட்டது. ஹஸ்ரத் அலி அவர்களுக்கு அது ஓரளவுக்கு காயத்தையும் ஏற்படுத்தியது. ஆனால் ஹஸ்ரத் அலி அவர்களோ அத்துடனே
அல்லாஹ் அக்பர் என்று முழக்கமிட்டவாறு வாளை கொண்டு அவனை எவ்வாறு தாக்கினார்கள் என்றால் அந்த எதிரி தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் போய்விட்டது. ஹசரத் அலி அவர்களின் வாள் அவனுடைய புஜத்தை வெட்டியவாறு கீழே வரை சென்று விட்டது. அம்ரு துடிதுடித்தவாறு உயிரைவிட்டான். சில அறிவிப்புகளில் 2 விஷயங்களுக்கு பதிலாக 3இல் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வாய் என்று ஹசரத் அலி அவர்கள் கேட்டதாக வருகிறது. முதல் விஷயம் என்னவென்றால், நீ திரும்பி சென்று விடு என்று ஹசரத் அலி அவர்கள் கூறினார்கள். அவ்வாறு நடக்காது என்று அவன் பதில் கூறினான். அப்படி என்றால் முஸ்லீமாக ஆகிவிடு என்று கூறினார்கள். பிறகு 3வது விஷயம் என்னவென்றால், சண்டைக்கு வா என்று அழைத்தார்கள். அம்ரு கொல்லப்பட்டதைக் கண்டு அவனுடைய மற்ற தோழர்கள் மிரண்டு போய் தம் குதிரைகளில் ஏறி ஓடிவிட்டார்கள். ஹசரத் ஜுபைர் அவர்கள் அந்த ஓடியவர்களை விரட்டிச் சென்றார்கள். நௌஃபல் பின் அப்துல்லாவை கொன்று வீழ்த்தினார்கள். அதேபோல் ஹசரத் அலி அவர்களின் சகோதரியான உம்மு ஹானிக்கு கணவனாக இருந்த ஹுபைரா பின் அபு வஹப் மீது வாளை கொண்டு எவ்வாறு தாக்கினார்கள் என்றால் குதிரையின் கழுத்து எலும்பு வெட்டப்பட்டு விட்டது என்று கூறப்படுகிறது. அதேபோன்று ஹசரத் அலி அவர்களின் சகோதரியான உம்மு ஹானி அவர்களுக்கு கணவனாக இருந்த ஹுபைரா பின் அபு வஹப் மீது வாளை கொண்டு எவ்வாறு தாக்கினார்கள் என்றால் குதிரையின் கழுத்து எலும்பு வெட்டப்பட்டது என்று வருகிறது. இன்னொரு அறிவிப்பின் அடிப்படையில் அம்ரு கொல்லப்பட்ட பிறகு ஹுபைரா மற்றும் ஜிரார் பின் கத்தாப் ஆகியோர் ஹசரத் அலி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள் என்றும், ஆனால் ஹசரத் அலி அவர்கள் பதில் தாக்குதல் நடத்திய போது 2 பேரும் ஓடிவிட்டார்கள் என்றும் வருகிறது. எந்த அளவுக்கு என்றால் ஹுபைரா தன் கவசத்தை விட்டுவிட்டு ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் ஹுபைரா குரேஷியர்களின் மிகச்சிறந்த குதிரை வீரனாக இருந்தான் என்று கூறப்படுகிறது. ஜிரார் பின் கத்தாப் என்பவர் ஹசரத் உமர் அவர்களின் சகோதரர் ஆவார். அவர்களை குறித்து ஒரு அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது. அவர் ஓடிச் சென்ற போது உமர் அவர்கள் அவரை விரட்டிச் சென்றார். ஜிரார் திடீரென்று திரும்பி நின்று ஹசரத் உமர் அவர்கள் மீது ஈட்டியை கொண்டு தாக்குதல் நடத்த இருந்தார். ஆனால் அவ்வாறு தாக்குதல் நடத்தாமல் ஹசரத் உமர் அவர்களை பார்த்து, உமரே, நான் உங்கள் மீது செய்த இந்த உபகாரத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நான் உங்கள் மீது தாக்குதல் நடத்தவில்லை என்று கூறினார். ஹசரத் உமர் போன்றோர் இவ்வாறான உபகாரத்தை நினைவில் வைத்துக் கொள்வார்களா என்ன? ஜிரார் அப்படி என்ன உபகாரம் செய்து விட்டார்? ஆனால் உண்மை என்னவென்றால் அல்லாஹ் ஜிராரின் மீது அருள் புரிந்தான். ஒருவேளை அது ஹசரத் உமர் அவர்களின் துவாவின் விளைவாகவே நிகழ்ந்தது என்றும் கூறலாம். அது என்னவென்றால், இறுதியில் மக்கா வெற்றியின் போது அதே ஜிரார் பின் கத்தாப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பிறகு இஸ்லாமிய போர்களில் முழுமையாக பங்கெடுத்து நன்கு வீரத்துடன் போரிட்டார். யமாமா போரில் அவர்கள் ஷஹீதானார்கள். சிலரை பொறுத்தவரை அவர் ஷஹீதாகவில்லை, மாறாக நீண்ட காலம் வரை உயிர் வாழ்ந்தார் என்றும் இஸ்லாத்தில் தான் ஒஃபாத் ஆனார் என்றும் கூறப்படுகின்றது. அம்ர் பின் அப்தேவுது கொல்லப்பட்ட பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் காஃபிர்கள் தூது செய்தி அனுப்பி அவருடைய உடலை 10,000 திர்ஹம்களுக்கு வாங்கிக் கொள்வதாக கூறினார்கள். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அந்த உடலை கொண்டு செல்லுங்கள், நாம் சடலத்தின் விலையை உண்பதில்லை என்று கூறினார்கள். சில அறிவிப்புகளின் அடிப்படையில் நௌஃபல் பின் அப்துல்லா இன்னொரு சந்தர்ப்பத்தில் கொல்லப்பட்டதாக வருகிறது. அதனுடைய விபரம் என்னவென்றால், ஒரு நாள் அவன் தன் குதிரையில் பயணித்தவாறு அகலை தாண்ட முயற்சி செய்தான். ஆனால் குதிரையால் அகலை தாண்ட முடியவில்லை. அது தம் சவாரியுடன் அகலுக்குள் விழுந்துவிட்டது. அதன் மூலமாக அல்லாஹ் அவனை அழித்தான். ஏனென்றால் அகலில் விழுந்ததன் காரணமாக அவனுடைய கழுத்தெலும்பு உடைந்து விட்டது. முஷ்ரிக்குகள் அவனுடைய சடலத்தை வாங்குவதற்காக தம் குழுவை அனுப்பி வைத்தார்கள். அந்த சடலத்திற்கான விலையை கொடுப்பதாக அவர்கள் கூறினார்கள். ஆனால் அதற்கு அவசியமில்லை, அவனை அடக்கம் செய்வதிலிருந்து நாங்கள் உங்களை தடுக்க மாட்டோம் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டார்கள். ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நௌஃபல் கொல்லப்பட்ட சம்பவத்தையும் எடுத்து கூறியுள்ளார்கள். அன்னார் கூறுகிறார்கள், எதிரி அகல் போரில் தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தான். சில சமயங்களில் எதிரிகள் அகலை தாண்டுவதிலும் வெற்றி பெற்று விடுவார்கள். ஒரு நாள் காஃபிர்களின் சில பெரும் தலைவர்கள் அகலை தாண்டி வருவதில் வெற்றி பெற்று விட்டார்கள். ஆனால் முஸ்லிம்கள் அவர்கள் மீது எப்படிப்பட்ட கடுமையான தாக்குதலை நடத்தினார்கள் என்றால், திரும்பிச் செல்வதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த வழியும் எஞ்சியிருக்கவில்லை. ஆகவே அந்நேரத்தில் அந்த காஃபிர்கள் அகலை தாண்டும் போது காஃபிர்களின் மிகப்பெரிய தலைவனான நௌஃபல் என்பவன் கொல்லப்பட்டு விட்டான். அவன் எந்த அளவு பெரிய தலைவனாக இருந்தான் என்றால், அவனுடைய உடல் அவமதிக்கப்பட்டு விட்டால் முழு அரேபியாவிலும் நாம் முகம் காட்ட முடியாமல் போய்விடுவோம் என்று காஃபிர்கள் கருதினார்கள். ஆகவே அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், தாங்கள் இந்த சடலத்தை திரும்பி கொடுத்து விடுங்கள், நாங்கள் 10,000 திர்ஹம் தங்களுக்கு தருவதற்கு ஆயத்தமாக உள்ளோம் என்று செய்தி அனுப்பினார்கள். எவ்வாறு நாம் முஸ்லிம் தலைவர்களின் சடலங்களை சிதைக்கிறோமோ, இன்னும் கூறுவதென்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையின் சகோதரருடைய மூக்கையும் காதுகளையும் உஹுது போரின் போது அவர்கள் வெட்டினார்களோ, அதே போன்று ஒருவேளை இன்று முஸ்லிம்கள் நம்முடைய இந்த தலைவருடைய மூக்கையும் காதுகளையும் வெட்டி நம் சமுதாயத்தை இழிவுபடுத்தி விடுவார்களோ என்று காஃபிர்கள் நினைத்து கொண்டார்கள். ஆனால் இஸ்லாமிய கட்டளையோ முற்றிலும் வேறு மாதிரியாக இருந்தது. சடலங்களை அவமதிப்பதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுப்பதில்லை. காஃபிர்களின் தூது செய்தி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களை அடைந்தபோது, இந்த சடலத்தை நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த சடலம் நமக்கு எவ்வகையில் உதவப் போகிறது? இதற்கு பதிலாக நாங்கள் உங்களிடமிருந்து எந்த விலையும் கேட்க மாட்டோம். உங்களுடைய சடலத்தை நீங்கள் கொண்டு செல்லுங்கள், எங்களுக்கு அதனுடன் எந்த தொடர்பும் கிடையாது என்று கூறிவிட்டார்கள். எவ்வாறு இருப்பினும் இந்த விஷயங்கள் மேற்கொண்டு இனி வரக்கூடிய காலத்திலும் கூறப்படும் இன்ஷா அல்லாஹ். இந்த வாரம் இன்று முதல் லஜ்னா மற்றும் அன்சாருடைய இஜ்திமாக்களும் ஆரம்பிக்கின்றன. குத்தாமுக்கு நான் கூறியது போன்று லஜ்னாவுக்கும் அன்சாருக்கும் நான் கூறிக்கொள்வது என்னவென்றால், இந்நாட்களில் குறிப்பாக துவாக்களில் அதிக நேரத்தை செலவிடுங்கள். துரூத் ஓதுவதின் பக்கம் கவனம் செலுத்துங்கள். அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் இதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. இஜ்திமாவின் நோக்கத்தை முழுமையாக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதுவன்றி கேளிக்கை நிகழ்ச்சிகளிலும் பேச்சுக்களிலும் நேரத்தை கழிக்காதீர்கள். அல்லாஹ் எல்லா வகையிலும் இதை அருளுக்குரியதாக ஆக்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.